வணக்கம் நண்பர்களே, நான் ஜெயம் டைம்ஸ் சார்பாக பேசுறேன். அனைத்து மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இன்னைக்கு நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முக்கிய நிர்வாகியான மிஸ்டர் கோபி நேர்காணலுக்கு வந்திருக்காரு. அவரை ஜெயம் டைம்ஸ் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுங்க சார். உங்களுடைய வாழ்த்து செய்தி மக்களுக்கு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவர்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்கய்யா, இப்போ இன்னைக்கு அரசியல் பயணம்ங்கிறது ஒரு கரடு முரடான பாதை. நிறைய, அதாவது பாதையில மலர்கள் இருந்தாலும் முட்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி இருக்க நீங்க பல காலமா இந்த அரசியல்ல பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஏன் இந்த அரசியல் பயணத்துக்குள்ள நீங்க வர காரணம் என்ன? அரசியலை பொறுத்தளவு கரடு முரடு மட்டுமல்ல, மேடு பள்ளங்களையும் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மேட்டை நோக்கி நம்ம பயணம் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு முதலில் அரசியல் இல்லாமல் எந்த வகையிலும் நம் அடுத்த கட்ட நிகழ்வுகளை எடுத்து செல்வது ஒரு சிரமத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைய உள்ள நடைமுறைக்கு முக்கியமாக ஜனநாயக நாட்டை காப்பாற்ற, மதசார்பின்மையை உருவாக்க அரசியலே ஒரே வழி என்ற காரணத்தினால் அந்த தேர்வை நான் எடுத்திருக்கிறேன். சரி, இன்னைக்கு பிரதானமான பல கட்சிகள் இருக்கும்போது, அதே போன்று இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் கட்சி தாவல் தர்மமாக நினைக்கிறாங்க. அப்படி இருக்க எனக்கு நான் அறிந்தவரை 20க்கும் மேற்பட்ட வருடங்களாக நீங்க காங்கிரஸ் கட்சியில பயணிக்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் 2000க்கு அப்புறமா அவங்க நிலையே மாறி இருக்கு. அப்படி இருக்க இன்னும் ஏன் காங்கிரஸில் பயணிக்கிறீர்கள்? என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்க சொன்னது போல கட்சித்தாவல் தர்மம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வியாபாரிகள். அரசியலை பொறுத்தளவு கொள்கை பிடிப்பு உள்ளவன். எந்த காலத்தையும் இன்னொரு கட்சிக்கு சென்று அந்த கட்சியில் ஆதாயம் அடைந்து மக்களுக்கு நல்லது செய்வது போல நடிப்பதற்காக அந்த நடிகர்கள் மட்டுமே உருவாக்கக்கூடிய அந்த வழிமுறைகள், விதிமுறைகள் தான் அந்த தர்மம். அந்த தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. எங்க வாணியில கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில தர்மம் என்பதே ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. அந்த வித்தியாசமான வார்த்தையை செயல்படுத்துமானால் ஒரு மக்களுக்கு எந்த வகையில் நன்மை செய்ய வேண்டும், அதன் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத அறிந்தவன் தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவன். அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த என்ற நபர்னால இனிமேலும் அல்ல, இதற்கு முன்னாடியும் அல்ல, இதுவரை என்னிடம் ஒரே ஒரு உறுப்பினர் கார்டு தான் இருக்குது. காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கார்டு தான் இருக்குது. சரி, இப்போ நீங்க ஒரு நிர்வாகியா இருக்கீங்க காங்கிரஸ் கட்சியில. அப்படி இருக்க இன்னைக்கு எல்லா பகுதிகளிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பிரச்சனைகள் இல்லாத உலகம் எங்கும் இல்லை. பிரச்சனைகளை தீர்வு ஏற்படுத்ததா மக்கள் பிரதிநிதிகள். அந்த மக்கள் பிரதிநிதிகள் தன்னுடைய செயல்பாட்டை சரியா செய்தாலே ஒரு 50-70 விழுக்காடு அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதை அடையாளம் காட்ட வேண்டியதுதான் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், இவங்கெல்லாம் அதை முன்னெடுக்கணும். இப்போ ஒரு தெருவில் ஒரு வடிகால் நீர் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அந்த வடிகால் நீர் பிரச்சனையை நேரடியா அவங்க ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க முடியாது. சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு வார்டு மாமன்ற உறுப்பினருக்கு 32 தெரு இருக்குது. ஏறத்தாழ 14,000-13,000 வாக்காளர் இருக்காங்க. வாக்காளர்கள் மட்டும். அது அல்லாமல் வீட்டுல ஒரு 2 பேர் ஒரு பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க வாக்கு இல்லாதவங்க. இவ்வளவு பேரையும் சந்திக்கணும்னா அவங்களாலே முடியாது. கிட்டத்தட்ட 20-30,000 பேர் சந்திக்க முடியாது. 32 தெருவையுமே அவங்க பார்க்கணும் அப்படின்னா அது கடினம். அதுக்குதான் அரசியல் கட்சிகளும் தன்னார்வலர்களும், இன்னும் சொல்றேன், அரசியல் கட்சினா நல்ல அரசியல்வாதிகள், அதில் ஆதாயமுடைய அரசியல்வாதிகள் கூட இருக்காங்க. அவங்க தேவையில்லை. அந்த மாரி நபர்கள் நேரடியா போய் ஒரு மாமன்ற உறுப்பினரோ இல்ல அலுவலகம் சார்ந்த நிர்வாகி அதிகாரியோ, ஆர்ஐ, பிஏஓ, அது மாதிரி பிரச்சனைகள் அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த விஷயத்த சொல்லி எடுத்து செய்ய வேண்டியதுதான் அரசியல்வாதியோட கடமை, தன்னார்வலோட கடமை. அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தீராமே இருக்குது. இன்னும் சொல்ல போனா வடிகால் வாய்க்கான்றது குடிநீர் வடிகால், அது வளைநீர் வடிகால் வாய்க்காதான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா எல்லாமே சாக்கடையா மாறிடுச்சு. அந்த சாக்கடையை சரிவர அள்ளி சரி பண்ண முடியாததற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கும் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை. நீங்க எப்பவுமே எடுத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க, அந்த எலெக்ஷன் பேரை குப்படத்தட்டி எலெக்ஷன் தான் சொல்லுவாங்க. அடிப்படையில அங்கதான் ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையே இப்ப நம்ம சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால இது தீர்றதுக்கு கால அவகாசம் தேவைப்படும். அதற்காக எல்லா அரசியல்வாதிகளும் அது மாதிரி தவறு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. பல நல்ல தலைவர்கள் இருக்காங்க, பல நல்ல உறுப்பினர்கள் இருக்காங்க.
அது மாரி ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து கொண்டு செல்வோம். சராசரியாக ஒரு நேர்மையான சூழ்நிலை கொண்டு போகணுன்றது தான் எங்களோட விருப்பம். சரி, இப்போ உங்க பகுதியில பிரச்சனைகள் இருக்குன்னு இருக்கீங்க. இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிர்வாகியா நீங்க ஏதாவது உங்க பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு உதாரணமா சொன்னோம்னா, எங்க பகுதியில மட்டும் பிரச்சனை இருக்குல்ல, பிரச்சனைகள் எல்லா பகுதியிலும் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்னோம்னா, எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பண்ணன் திருநாசர் இருந்தார். அவரிடம் கொஞ்சம் நெருங்கி பழகினேன். அப்பொழுது அவர் என்னிடம் கேட்டார், உங்க பகுதியில ஏதாவது வேணும்னா, ஏதாவது முக்கியமான விஷயம் செய்யணுமா அப்படின்னு. அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 3.5 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி எங்களது பகுதியில குடிநீர் பற்றாக்குறைக்கு ஆழ்துளை குடிநீர் குழாய் போட்டு ஒரு கட்டணம் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு ரோட்ல ஒரு குடிநீர் வடிகால் குழாய் உடைந்தாலோ, சாக்கடை சரியாக ஓடவில்லை என்றாலோ உடனுக்குடனே மாமன்ற உறுப்பினரிடம் மாநகராட்சி அலுவலர்களும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்குது. சரி, இன்னைக்கு இப்போ இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் அரசியல்ங்கிறது கலந்துருக்கு. இப்போ நீங்க காங்கிரஸ்ல நிர்வாகியா இருக்கீங்க. இளைஞர்களுக்கு அரசியல் பத்தியும் காங்கிரஸ் பத்தியும் ஒரு விழிப்புணர்வு இல்ல காங்கிரஸுக்கு இளைஞர்களை கொண்டு வர உங்க பகுதியிலேயோ இல்ல காங்கிரஸ் கட்சியிலேயோ ஏதாவது திட்டங்கள் வகுத்து வச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் நாங்க தீர்க்கமா யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைய காலகட்டம், இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறியாமையை நோக்கி அரசியல் பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க. இப்ப அனைத்து கட்சிக்குமே அந்த இளைஞர்களை கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா தான் இருக்கும். அதையும் மீறி நாங்க ஒரு சில திட்டங்களை வச்சிருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு பின்பாக 2026 தேர்தலுக்கு பின்பாக இளைஞர்களை சந்திக்க ஒரு புது யுத்தியை கையாள போறோம். அந்த புது யுத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைக்காம நேரடியாக சொல்லிடுறேன், முடிஞ்சா நாங்க செய்யலன்னா கூட காங்கிரஸ் செய்யலன்னா அதிகார பலத்தை வரக்கூடிய அந்த அரசியல்வாதிகளாவது அதை செய்யணும். முதல் இளைஞர்களை மாற்றுப்பாதை, அதாவது ஒரு தேவையற்ற சமூக கலாச்சாரத்துக்கு கொண்டு போறது. இதுல எல்லாமே அடங்கும். போதை அடங்கும், மதம் அடங்கும், சாதி அடங்கும். இதுல இருந்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான முயற்சிகளை எடுக்க போறோம். அதுக்கு ஒண்ணுதான் விளையாட்டு, உடற்பயிற்சி. இதை நாங்க நேரடியா சென்று அந்த தாய் தகப்பனிடம், ஆசிரியர்களிடம் அவங்களுக்கு முதல் தைரியம் வரணும். அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்க பையனோ, நம்ம பசங்களோ, நம்ம இளைஞர்களோ, வருங்கால சந்ததியரோ இது மாதிரி கலாச்சாரத்துக்கு மாறாம இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம தான் அதை முன்னெடுக்கணும். முன்னோர்கள் இல்லை என்றால் இன்றையர்கள் இல்லை. முன்னோர்கள் வழி நடத்தாமல் இன்றும் யாரும் செயல்பட முடியாது என்பதை தீர்க்கமாக காங்கிரஸ் பேரிக்கம் நம்புகிறது. அதனால்தான் மூத்தது காங்கிரஸ், அதன் பின்புதான் அனைத்து கட்சியும். சரி, இப்போ நாளைக்கு எதிர்காலத்துல உங்களுக்கு உங்க பகுதியிலேயோ இல்ல ஒரு எம்எல்ஏவாகவோ இல்ல ஒரு எம்பியாகவோ ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க செய்யக்கூடிய 3 விஷயங்கள் என்னவாக இருக்கும்? நீங்க எதிர்காலத்துல நீங்களே கேட்டீங்க 3 விஷயம். பட் எப்படி என்னோட சிந்தனையும் உங்களுக்கும் தெரிய மாட்டிருக்கு. முதல்ல ஒரு 3 விஷயங்கள் எடுக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல், சராசரி ஒரு சட்டமன்ற, மாமன்ற, பாராளுமன்ற உறுப்பினரா இல்லாம வாழணுன்றது முதல் கனவு. அந்த முதல் கனவுல இன்னொரு அடிஷனலா வச்சிடுறேன். ஏன்னா சொந்த விஷயம்ன்ற காரணத்தினால என்னுடைய சொத்து மதிப்பு நான் அபிடபிட் தாக்கல் பண்ணும் பொழுது என்ன இருக்கிறதோ அதிலிருந்து 1 ரூபாய் மேலே இருந்தாலும் அதை அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விடுவேன். இது முதல். இரண்டாவது, மக்களிடையே நேரடியாக எலெக்ஷனுக்கு வந்தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான் எம்எல்ஏ, 5 வருஷத்துக்கு முன்னாடி எம்பி வந்தான், அந்த நிலையை மாறுறதுக்கு அதுக்கு உண்டான முழு முயற்சி எடுப்போம். மூணாவது, மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துறது, நாளைய சமுதாயம் அழிவின் பாதையை நோக்கி பயணிக்க கூடாது. அன்பையும் பண்பையும் விதைக்க வேண்டும். மத சார்பின்மை வேண்டும், ஜனநாயகம் வேண்டும், போதை கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்ற சிந்தனையை தெருக்கு தெரு, வீதி வீதியாக சென்று அதை கொண்டு செல்வதே முதல் தலையாய கடமை. அதற்கு ஒரு சின்ன திட்டம்தான் அந்த விளையாட்டு, உடற்பயிற்சி. ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களோட பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நிதி கேட்பேன், இல்லை முடிஞ்சா பிச்சையும் கேட்பேன். அவங்கள்ட்ட போய் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு 1/4 பங்கு, ஒரு 10% அந்த பள்ளிக்கூடத்தினுடைய விளையாட்டு மைதானத்துல அனைத்து தரப்பட்ட உடற்கல்வி, அந்த உடற்பயிற்சி
தேவையான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, சாதாரண ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், அது ஓப்பனாக இருக்கலாம், இண்டோராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சிகளை கொண்டாந்து ஏற்கனவே நான் சொன்னது போல ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரிடம் ஒன்று சேர்ந்து அந்த கலாச்சாரம் சீர்கேடிலிருந்து கொண்டு வர இளைஞர்களை திருத்தி, இளைஞர்களை மாற்றி வரக்கூடிய சந்ததியை காப்பாற்றுவது எனது 3வது சிந்தனையாக இருக்கிறது. சரி, இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு, தேர்தல் களமாக இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில பயணிக்கிறாங்க. இப்போ திமுகக்கும் சரி காங்கிரஸுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு கோபி பார்வையில்? கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டை காக்க பயணிக்கிறது. அதில் இடையில் ஒரு 10-12 ஆண்டு காலம் மட்டும் ஒரு சில ஆட்சி மாற்றங்களும் காட்சி மாற்றங்களும் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் ஒரு சில நன்மைகள் பயணித்திருக்கலாம். ஆனால் ஊடுருவியது மதம், சாதி, போதை, இதெல்லாம் கடந்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் பல சலசலப்புக்கு மிஞ்சி அதைக்கு அஞ்சாமல் அதை உடைத்தெறிந்து இந்த மீண்டும் மிகப்பெரிய வலுவான ஜனநாயகமிக்க மாபெரும் சக்தி படைத்த ஒரு மத சார்பற்ற ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கோம்னா அதுலயே உங்க வெற்றி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம். எங்கள்கிட்ட எந்த சாயமும் இல்லை, காயங்கள் உண்டு, சாயம் அல்ல. சாயம் நாட்டுக்கு கேடு, காயத்துக்கு மருந்து உண்டு, சாயத்துக்கு மருந்து அல்ல. இந்த தேர்தல் உங்களுக்கு வந்து புது சாயம் பூசுமா இல்ல காயத்தை பூசுமான்னு நீங்க நினைக்கிறீங்க? காயம் எங்களுக்கு புதிதில்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனா இந்த காயம் ஆறும் காயம், அந்த சாயத்தை போக்க எந்த காயத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். இப்ப காங்கிரஸ் உடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன சார்? இப்ப ஏன்னா 2 தேர்தல்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து இதுல இழந்தாங்க. இன்று ஓரளவுக்கு வளர்ந்திருக்காங்க. இனி இதுல இருந்து எடுத்துட்டு போகும்போது காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன இந்திய நாட்டுக்கு? இதுக்கு ராகுல் காந்தி பல திருப்பு காலால அளந்து பதில் சொல்லியிருக்காரு. மோடி வாயால அளந்திருக்காரு, ராகுல் காந்தி காலால அளந்திருக்காரு. இதுதான் 2 பேருக்கு வித்தியாசம். எங்களோட பயணம் எப்போதுமே ராகுல் காந்தி பின்னாடி இருக்கும். தலைவர் ராகுல் காந்தி அவருடைய சிந்தனை, கட்சியை எப்படி வளர்க்க போறோம்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் சொல்லிடுறேன். ஒரு சில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா பல பேர் கரவேட்டியே கட்ட மாட்டான், கார்ல கொடி பறக்காது. ஆட்சியே இல்லாத 70 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நாங்க இருக்கோம், இன்னும் துண்டை போட்டு திரியிறோம், கரவேட்டி கட்டிட்டு திரியிறோம், கதர் வெட்டி கட்டிட்டு திரியிறோம். ஸோ அதையே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் சாட்சி. ஒரு 1996 அந்த தருணத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப அன்னை சோனியா காந்தி தியாகத்துல அன்னை சோனியா காந்தி வந்து வெறும் ஒரு மாநிலத்தை 13 மாநிலமா உருவாக்கி காமிச்சாங்க. அதன் பின்பு காங்கிரஸ் கட்சி தேய்ந்தது போல தெரியும், ஆனால் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்ற உறுதுணை நண்பனாகவும் அண்ணனாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் இருக்கு என்றதுக்கு உதாரணம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். நீங்க எந்த மோடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், திட்டங்களை வகுத்திருக்காரா? அது கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய திட்டங்களை, வகுத்த திட்டங்களை பராமரிக்கிறதே வேலையா இருக்குது அவருக்கு. ஏன்னா நாங்க வச்சிருக்க திட்டம் என்ன கேட்டா, இந்த 5 ஆண்டு திட்டம் சொல்லுவாங்க. அந்த திட்டங்கள்லாம் போய் கிட்டத்தட்ட 50 ஆண்டு 500 ஆண்டு திட்டத்துக்கு அவ்வளோ திட்டங்களை வகுத்து வச்சதுனால எங்களோட பழைய ஃபைலை எடுத்து தட்டி வச்சு அதுல இருந்து எடுத்து எங்களுக்கே மறந்து போயிருக்கோம் அந்த திட்டங்களை வகுத்ததை. அந்த திட்டங்களை எடுத்து 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 அதை திருப்பி அவர் செஞ்சுக்கிட்டு ஒரு ஃபோக்கஸ், ஒரு மோடி மஸ்தான் வேலை, அந்த வேலையை பயன்படுத்தி நான் எதுக்காண்டி வந்து நேரடியா அங்கிருந்து வரேன்னா, தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சியை காப்பாற்றுவதற்கு தலைவர் ராகுல் காந்தி தான் முன்னெடுத்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மாநில கட்சிகளுடைய அந்த வளர்ச்சிகளை பாதிக்காத அளவுக்கு கூட்டணி அமைத்தார். மெஜாரிட்டி அதிகமா இருந்தாலும் அந்த இடத்துல மாநில கட்சிகள்ல நாங்கள் தலையிடாமல், அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சி தலையிடாம ஆட்சி அமைப்பதில் அவங்களுக்கு பங்கும் கொடுத்துருக்கிறோம். இது போல மாநில கட்சிகள் நெருங்கி 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 தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஆணி வேற அனைத்து கிராமங்களுக்கும் சென்றிருக்காரு. அதுவே
வரக்கூடிய இளைஞர்களை கவர்வதற்கு என்னைய போன்ற ஒரு சராசரி சாமானிய மனுஷனுக்கு மிகப்பெரிய உந்துதலா இருக்கு. மேலும் சொல்ல போனோம்னா இந்த இருக்காரு பாருங்க ஐயா, இவர் வகுத்த திட்டம் தமிழ்நாட்டுல இன்ன வரையும் மிஞ்சினதே கிடையாது. மேல சொன்னா போதான் இங்கேயே அப்படித்தான். கட்டுன அணையா இருக்கட்டும், உருவாக்குற தொழிற்சாலையா இருக்கட்டும், கட்டுன கல்விக்கூடங்களா இருக்கட்டும், மருத்துவமனைகளா இருக்கட்டும், இன்னும் சொன்னா இன்னைக்கு யாருமே செய்ய முடியாத ஒண்ணு ஊழலற்றதாகட்டும், இது அனைத்துமே உருவாக்கிட்டு போயிருக்காரு. காங்கிரசினுடைய கனவு காமராஜர் ஆட்சி. அதுதான் வருங்கால கனவா இருக்கா? ராகுல் காந்தி அந்த வழியில் நடந்துருவாரா? எந்த கூட்டணியில நாங்க இருந்தாலும் சரி, எங்களுடைய சிந்தனையில இருந்து எந்த ஜென்மத்திலையும் மாற மாட்டோம். காங்கிரஸ்காரன் முடிவாதக்காரன். கதரை செட்டை காங்கிரஸ்காரன் கெட்டா திருத்த முடியாது, கதரை செட்டை கிழிஞ்சா தைக்க முடியாது. இது சாதாரண உதாரணம் அல்ல. நாங்க கெட்டா திருத்த முடியாது, கதரை செட்டை கிழிஞ்சா தைக்க முடியாது. ஆனா அந்த கதராடை என்ன நாங்க சுமந்துட்டு இருக்கிறோம். எந்த ஜென்மத்திலையும் கெட்ட வழிக்கு போக மாட்டோம். அந்த கெட்ட வழியே எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வழியை நாங்க உருவாக்குறதுக்கு, ஒரு பயணத்தை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்கியிருக்கு. கண்டிப்பா காமராஜர் ஆட்சி அமையும். இப்போது இருக்கிறது இல்ல, காமராஜர் ஒரிஜினலாக இருந்த ஆட்சி. இந்த கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பார்த்த இந்த காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் மக்களின் கனவை நிறைவேற்றும் தமிழகத்தில். நன்றி கோபி. எங்களோடு இந்த ஜெயம் டைம்ஸ் நேர்காணலுக்கு வந்து காங்கிரஸ் பத்தின, அதாவது எதிர்கால திட்டங்கள், சில விஷயங்கள் சொன்னீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்த சொல்லிட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்க மென்மேலும் அரசியலில் வளர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஜெயம் டைம்ஸ் நிறுவனத்துக்கும் கார்த்திக் மற்றும் கிருஷ்ணகுமார் போன்ற நபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தமிழ் புத்தாண்டு திருநாளையும் கூறிக்கொண்டு, என்னை அழைத்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு தந்த உங்களது ஜெயம் தொலைக்காட்சிக்கு, ஜெயம் டைம்ஸ்க்கு, யூடியூப் சேனலுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி.